அம்மா நைனாக்கு மேரேஜ் ஆகி 30 வருஷம் ஆக போகுது. இப்போ வரையுமே நம்ம வீட்டில் அம்மா நைனா சேர்ந்து உள்ள மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கூட வச்சே இல்லை. நானும் ஒரு வெட்டிங் டேக்கும் பிளான் பண்ணுவேன், இது மாதிரி பெருசாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முடியாமே இருந்துச்சு. அப்போ தான் இன்ஸ்டாவில் RRR கிஃப்ட் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ் பார்த்தேன். அந்த சிஸ்டர்கிட்ட நான் எங்கள் அம்மா நைனாவை சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே அவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அம்மா நைனா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. இதை அவங்க பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஆகிட்டாங்க, செம சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 ஃப்ரேம்ஸும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. தச்சுவோட டேட் எங்கே பிறந்தான், அவனோட நிக் நேமு, வெயிட்டு, அவனோட பேரண்ட்டு அப்படின்னு போட்டு சூப்பராக ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ரேம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. என்னை விட எங்கள் நைனாவும் அம்மாவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இது அம்மா ரொம்ப நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உங்க ஃபோட்டோ ஃப்ரேமை. அம்மா ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் அம்மாவுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சிஸ்டர், RRR கிஃப்ட்டுக்கு தான். இவங்க கிட்ட ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் இல்லாமல் ரெசின் ஆர்ட், கஸ்டமைஸ்டு வாட்டர் பாட்டில்லாம் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ரிட்டர்ன் கிஃப்ட்டும் இவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு. இவங்க கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 25 ரூபீஸ். இவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபிள் பிரைஸ்ல கிஃப்ட் அண்ட் போட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஈவினிங் தச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவன் கிட்டையும் சர்ப்ரைஸ் பண்ணேன். அவன் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டான். ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தான், டாடி போட்டோவும் என் போட்டோ உங்க போட்டோ 3 பேர் போட்டோவும் ஃப்ரேம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச பர்சனை இது மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணும்னா மேல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்பவே அஃபோர்டபிள் பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க.